நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு சில பேர் இருக்கிற மாதிரி நான் நாசமா போகணும்னு நினைக்கிறதுக்கும் சில பேர் இருக்காங்கன்னு மட்டும் புரியுது. நல்ல வேளை சுப்பு தான் என்ன கொல்றதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொல்லாம விட்டீங்களே. எனக்கு அது வரைக்கும் போதும். ஐயோ காயத்ரி, என்ன சொல்றது கொஞ்சம் கேளு. நீ அரெஸ்ட் ஆனதோட சுப்புவோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இனிமே உன்னை அவ தொல்லை பண்ண மாட்டா. ஆனா நீ உயிரோடு இருந்தா ஆபத்துன்னு நினைக்கக்கூடிய ஒரே ஆள் அந்த பால் பவுடர் கம்பெனி எம்டி மட்டும்தான். வெளிய பாத்தீங்களா மாமா? பெங்களூர்ல வேலை கிடைச்சதேன்னு சந்தோஷமா கிளம்பி போனேன். இந்த சுப்பு, சூர்யா, அவங்க அப்பா அம்மா தினசரி சண்டை, சாபம் கொடுக்கறது, வயிறு எறியறது, அழறது, இது எல்லாத்துல இருந்தும் மொத்தமா ஒரு விடுதலை கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷமா கிளம்பி போனேன். ஆனா தப்பான ஒரு கம்பெனில தப்பான ஒரு முதலாளி கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கோன்னு தெரிஞ்சதும் என்னால ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியாம போயிடுச்சு. அவங்க ஒன்னும் பண்ணாம இருந்திருந்தா நான் பாட்டுக்கு திரும்பி வந்திருப்பேன். வேற வேலை தேடிக்கிட்டு என் வழியை பார்த்துக்கிட்டு போயிருப்பேன். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும், அந்த ஆளு செஞ்ச தப்பு எனக்கு தெரிய போக நான் எங்கேயாவது அதை வெளியே சொல்லி அவர் பொழப்ப கெடுத்துருவேணும்னு அவர் பயந்து போக என்னென்னமோ ஆயிடுச்சு. நீ விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த பெங்களூர்ல இருக்கிற பால் பவுடர் கம்பெனி எம்டி தான் உன்னை கொலை பண்ண நினைச்சாங்கிறது நிச்சயம் ஆகட்டும். அப்ப பாரு அந்த ஆளை நான் என்ன பண்றேன்னு. வேணாம் மாமா, நீங்க தேவையில்லாம இதெல்லாம் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எனக்கு எப்போ எங்க இருந்து யார் மூலமா ஆபத்து வரும்னு கெஸ் பண்ண முடியல. இன்னைய தேதிக்கு எனக்கு எழுதப்பட்டிருக்க விதி இப்படிதான் இருக்கு. கண்ணுக்கு தெரியறவங்க தப்பு பண்றாங்களா, கண்ணுக்கு தெரியாம ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க தப்பு பண்றாங்களா, இல்ல கடவுளே எல்லா தப்பும் பண்றாரா, அது எனக்கு சரியா தெரியல மாமா. ஆனா எத்தனை கஷ்டம் வந்தாலும் நானும் சாகல, என் குழந்தைக்கும் எதுவும் ஆகல. அந்த ஒரு சந்தோஷம் போதும் மாமா. என்ன நினைச்சு கவலைப்பட்டு உங்க வாழ்க்கையை நீங்க வீணாக்கிக்காதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு கௌரியோட குடும்பம் நடத்த ஆரம்பிங்க. நீங்க நல்லா இருக்கணும் மாமா. என் தங்கச்சி நல்லா வாழணும். இதை தவிர வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல மாமா. நான் வரேன் மாமா. எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். நீங்க கேட்ட ஃபைல். ஃபைல் வேணும்னு கேட்டேன், கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. அதோட உங்க வேலை முடிஞ்சது. யூ கேன் கோ டு யுவர் சீட். எஸ் சார். ரேணுகா, 1 செகண்ட். நேற்று எங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏன் அங்கே வந்தாங்கன்னு நான் கேட்கல, அது எனக்கு அவசியமும் இல்லை. பட் கண்டிப்பாக என்னை பற்றி தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் ரைட்? பெருசாக ஒரு கண்ணீர் கதை சொல்லியிருப்பாங்களே, என் வாழ்க்கையில் நடந்த கஷ்டம், துக்கம், அதனால் வந்த விரக்தி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதானே? லுக், இது ஆஃபீஸ். நான் பாஸ், நீங்கள் என்னோட ஸ்டாஃப். இங்கே பர்சனல் ஃபீலிங்ஸ்க்கோ சென்டிமெண்ட்டுக்கோ இடம் இல்லை. என்னை பரிதாபமாக யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு பிடிக்காது. இல்ல சார், நான் வந்து இல்லை, நான் அப்படி பார்க்கலன்னு
பூசி முழுக பார்த்தா அதை விட எனக்கு பிடிக்காது. இங்க உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்க. எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அது அவங்க பிரச்சனை. நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது உங்க பிரச்சனை. இந்த ரெண்டுக்குமே இந்த ஆபீஸ்ல இடம் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? நவ் யூ கேன் கோ. எஸ் சார். கரெக்டாக இருந்துச்சு. எஸ் சார். ஒரு நிமிஷம். அம்மா ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாமா? தண்டபாணி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளுங்களேன். நீங்க கேட்டு நான் என்ன தப்பா நினைக்க போறேன்? நம்ம எம்டி ஏன் இவ்ளோ சிடுமூஞ்சியா இருக்காரு? சரியான கோட்டம். மூஞ்சி கொடுத்து பேச தெரியாதவங்களா எப்படி இவ்ளோ பெரிய லெவலுக்கு வந்து உட்காந்துருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல. இந்த பாருங்க அம்மா, நான் தான் அவரை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. நீங்களே போக போக அவர் கேரக்டர் புரிஞ்சுக்குவீங்க. சரியா? குமாரே, வெளிய வாடா. ராஸ்கல், வெளிய வாடா. ஐயா வா. எங்கயா உன் மாப்பிள்ள? கூப்பிடியா? ராஸ்கல். மாப்பிள்ள வெளியே போயிருக்காரு. நீங்க எதுக்காக அவரை தேடிட்டு வந்திருக்கீங்க? வாய மூடு. ஒரு கொலைகார பையனை மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு தெரியுது. உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நீங்களும் உங்க புள்ளைய செஞ்ச துரோகத்தினால இன்னைக்கு என் பொண்ணு ஜெயில இருக்கா. அவ தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சேன்னு உள்ளுக்குள்ள வெந்து வெந்து செத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் தான் முடிஞ்சு போச்சுல. திரும்பவும் எதுக்கு இங்க வந்து எங்க உயிரை வாங்குறீங்க? எதுமா முடிஞ்சது? இல்ல எது முடிஞ்சது? எல்லாமே முடிஞ்ச மாதிரி வெளியில வேஷம் போட்டுட்டு உங்க மாப்பிள்ளைய வச்சு என் புள்ளைய கொலை பண்ண பாக்குறீங்கல்ல? என்ன முழிக்கிறீங்க? என்ன பொய் சொல்லான்னு மனசுக்குள்ள கணக்கு போட்டுட்டு இருக்கீங்களா? இந்த பின்னாலங்கடி வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாது. மரியாதையா அவனை வெளியே கூப்பிடுங்க. அவன் எனக்கு பதில் சொல்லி தீரணும். போதும், நிறுத்தியா? என் மாப்பிள்ள உன் பிள்ளைய கொலை பண்ண பார்த்தானா? யாருகிட்ட கதை விடுற? கோர்ட்ல கேஸ் கொடுத்து என் பொண்ணு எப்ப ஜெயிலுக்கு போனாலோ அன்னியோட உன் சம்பந்தம் முடிஞ்சிருச்சுன்னு தலைமுழுகிட்ட. மாப்பிள்ளைய பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கியா? வாய முடியா? என் புள்ளைய மருமகளை ஏற்காடு போயிருந்தப்ப உன் மாப்பிள்ளை என் புள்ளைய கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறான். எங்க அவனை கூப்பிடு. என் எதிர இல்லன்னு சொல்லிட்டோம். கூப்பிடு அவனை. வெளிவாடா. அபாண்டமா அவன் மேல பழி போடாதீங்க. அவன் ஏற்காடும் போல எங்கேயும் போல. அவன் இங்கதான் இருக்கான். நிறுத்துங்கம்மா. நீங்க சொன்னா நான் நம்பிடுவேனா? உங்க மாப்பிள்ளை செஞ்சானா இல்ல ஆளை வச்சு செஞ்சானான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க மாப்பிள்ளை தான் என் புள்ளைய கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். அவனை நான் சும்மா விட போறது இல்ல. டேய், வெளிவாடா. நிறுத்துறீங்களா? உங்க புள்ளைக்கு தான் ஒண்ணும் ஆகலல்ல, அப்புறம் என்ன இங்க வந்து பேச்சு? ஏதாவது என் புள்ளைக்கு ஆயிருந்தாதான் உன் புருஷன் வெளியே வருவானா? இங்க பாருங்க, சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. ஆமாங்க, என் புருஷன் உங்க புள்ளைய கொல்றதுக்கு முயற்சி பண்ணதான் செஞ்சாரு. நானும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அதிர்ச்சியாக தான் செஞ்சேன். ஆனா ஆண்டவன் புண்ணியத்துல தப்பா எதுவும் நடக்கல. இனிமேல் நடக்கவும் நடக்காது. தயவு செஞ்சு நீங்க போயிட்டு வாங்க. அட பாவி, பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு தான் இந்த வேலையை செய்ய அவன் துணிஞ்சிருக்கானா? என்னக்கார பாவிகளா! நான் ஏதோ குத்து மதிப்பா ஒரு சந்தேகத்துல கேட்க போக, அப்ப உண்மையிலே என் புள்ளைய கொல்ல ஆள் அனுப்புனது உன் புருஷன் தானா? கௌரி, என்னம்மா இது? நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? இப்படி ஒரு காரியத்தை குமாரா பண்ணாரு. இது உனக்கு தெரிஞ்ச ஏமா என்கிட்ட சொல்லாம இருந்த? எப்பமா இது நடந்தது? நடிக்காதயா, சத்தியமா சொல்றையா,
போனா போகுதுன்னு நானும் இந்த விஷயத்துல பொறுமையா போயிட்டு இருந்தேன். ஆனா எப்ப என் புள்ளைய தீர்த்து கட்டுற அளவுக்கு உன் மாப்பிள்ள துணிஞ்சிட்டானோ, இனிமே நான் சும்மா இருக்க போறது இல்லையா? மாட்டேயா மாட்டேன். அடா வா ராஸ்கல். டேய் ஐயோ சார் ராஸ்கல் புள்ளையா கொல்ற. டேய் ஐயோ பாபா ராஸ்கல், என் புள்ளையே நீ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கல, உன்னை விட மாட்டேன்டா. போலீஸ்ல தள்ளி உன்னை களி தின்ன வைக்கல. யாரடா கொலை பண்ண முயற்சி பாத்துக்கிறேன்டா. அண்ணாமலை, உங்க குடும்பத்தையே சும்மா விட மாட்டேயா. நான் யாருன்றத காட்டுறேன். ஏன் குமார் இப்படி பண்ண? கொலை பண்ற அளவுக்கு அப்படி அவன் என்ன தப்பு செஞ்சான்? எப்படியாவது சூர்யாவோட காயத்ரியை சேர்த்து வச்சிட மாட்டோமான்னு நாங்க இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு ரேணுகா, ராமையா, வீரா இப்படி சம்பந்தமே இல்லாதவங்க காயத்ரிக்காக உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லா விதத்திலயும் சம்பந்தம் இருக்கிற நீ சூர்யாவை கொலை பண்ண பார்த்திருக்க. என்னால இதை நம்ப முடியல குமார். ஏன் அப்படி பண்ண? தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. மாமா, எனக்கு அந்த சூர்யா பிடிக்கல மாமா. ஆரம்பத்துல இருந்த காயத்ரி வாழ்க்கையில அவனால பிரச்சனை மேல பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் அவ ஜெயில அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கானா, அதுக்கு முழுக்க காரணம் அது சூர்யா தான். அதான் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது நினைச்சேன். ஆளை செட்டப் பண்ணி தூக்க முடிவு பண்ண. தப்பு குமாரு. சூர்யாவை கொன்னினா காயத்ரியோட தாலிக்கும் குங்குமத்துக்கும் செய்யற துரோகம் இல்லையா? எப்படியாவது அவளை வாழ வச்சிட மாட்டோமான்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவளை விதவியாக்கி பார்த்து சந்தோஷப்பட நினைக்கிறிய? என்ன ஜென்ம நீ? என்ன மாமா நீங்க? அந்த சூர்யா காயத்ரி கழுத்துல கட்டின தாலியே அர்த்தம் இல்ல, வெறும் குப்பைன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன், வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மாமா. அவன் கட்டின தாலி குப்பைனா அவன் கொடுத்த குழந்தைய என்னடா சொல்லுவ? என் பொண்ணுக்கு புருஷன் இல்லாம அவ குழந்தைக்கு அப்பா இல்லாம ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீ என்னடா சாதிக்க போற? இல்ல தனா, பேசாத. உன்னை இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு நாளா விட்டு வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ கௌரியோட புருஷங்கிறதுக்காக மட்டும் இல்ல, காயத்ரியோட உனக்கு பேசின கல்யாணம் நின்னு போனதுக்கு நாங்க செய்யற பிராயச்சித்தம்னு நினைச்சுக்கோ. லட்சுமி, நீங்க சும்மா இருங்க. இவன் ரொம்ப தப்பானவனா இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து இவனுக்கு தப்பான எண்ணம் தான் இருக்கு. இவன் நோக்கம் தப்பா இருக்கு. இவன் இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா காரியமும் தப்பா தான் இருக்கு. ஆனா நம்ம பொண்ணுக்கு புருஷனா இருக்கானே, நம்ம கூடவே இருக்கானே, நமக்கு உதவியா இருக்கானேன்னு நினைச்சுதான் இந்த வீட்ல தங்க வச்சோம். இவன் காயத்ரிய மறந்துட்டு கௌரியோட குடும்பம் நடத்துவான்னு எதிர்பார்த்தோம். ஆனா கௌரியோடையும் வாழாம காயத்ரியும் வாழ விடாம இவன் இப்படி ஒரு சதி திட்டம் தீட்டுவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க. நீங்களே ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. காயத்ரி என்னைக்குமே நல்லா இருக்கணும்னு யோசிச்சேன். அதனால்தான் அந்த சூர்யாவை கொலை பண்ணணும்னு நினைச்சேன். சத்தியமா சொல்றேன், காயத்ரி நாசமா போனோன்னு நான் கனவுல கூட யோசிச்சதில்ல.
இந்த வார்த்தையை நீ முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா நான் இதுக்கு நல்ல விதமான அர்த்தம் எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்போ என்ன தோணுது தெரியுமா? காயத்ரி மேல உனக்கு இருந்த ஆசை இன்னும் தீரல. இப்பவும் அவளை அடையணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு தடையா இருக்கானேன்னு தான் சூர்யாவை நீ தீர்த்து கட்ட முடிவு பண்ணிருக்க. இந்த கேடு கெட்டத்தனத்துக்கு காயத்ரி மேல உள்ள நல்ல எண்ணம்னு காரணம் சொல்லாத குமாரு. அவனோட என்னங்க நமக்கு பேச்சு வேண்டி கிடக்கு? டேய், இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. இங்க இருந்து வெளியில போயிடு. என்ன மன்னிச்சிரு கௌரி. இவனை கட்டி வச்சா உன்னை நல்ல விதமா பாத்துக்குவா, உன்கிட்ட அன்பா நடந்துக்குவா, காலம் பூரா உன்னை கண் கலங்காம பாத்துக்குவான்னு நம்பித்தா உன்னை இவனுக்கு கட்டி வச்ச. ஆனா அவன் மனசுல உன் அக்காவையும் காலு கழியில உன்னையும் வச்சு ஒரே சமயத்துல கொல்ல பாக்குறாண்டி. இவன் இவன் விஷம், ஆழகால விஷம். பக்கத்துல வச்சிருந்தோன்னா நம்மள அழிக்காம விடாது. நம்பினாமே குமார், கடவுள் மாதிரி உன்னை நம்பினாமே. எங்க குடும்பத்துக்கு நீ நல்லதுதான் செய்வேன்னு நான் மனசார நினைச்சனே. என் நம்பிக்கைய பொய்யாக்கிட்டியே. கொலையும் காமமும் குரோதமும் நிறைஞ்ச மனசுக்குள்ள அன்புக்கும் பாசத்துக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் இனிமே இடம் இருக்காது. இப்ப யோசிச்சு பார்த்தா நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எனக்கு வேற அர்த்தம் தோணுது. எல்லாம் எங்க நல்லதுக்காக தான் செய்யறேன். நீ சொன்னதெல்லாம் என் குடும்பத்தை அழிச்சு சின்ன பின்னப்படுத்துறதுக்காக தான் இப்ப புரியுது. போதும் குமார், ஏற்கனவே மிதிப்பட்டு புழு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என் பொண்ணு வெளியில வர வரைக்குமாவது நான் உசுரோட இருந்தாகணும். தயவு செஞ்சு அது வரைக்குமாவது எங்களை வாழ விடுப்பா. ஏங்க இவன் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? போடானா வெளியில போய்கிட்டே இருப்பா. டேய், போடா இங்க இருந்து. போடா. உன்ன போட சொல்றல. போடா. போ. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. எங்கயாவது போய் தொலை. போடா. வீரா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நீ எங்க பொறுக்கியா போயிருவியோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்குள்ள ஒரு நல்ல மனுஷன் இருக்காங்கிறத நிரூபிச்சிட்டப்பா. காயத்ரிக்கு எப்படியாவது நல்லது செய்யணும், அந்த எண்ணம் தான் மாமா என்னை இப்படியெல்லாம் யோசிக்க வச்சிருக்கு. அன்னைக்கு ஏற்காட்டுல இருந்து போன் பண்ணப்போ உங்க மாமா எவ்வளவு டென்ஷன் ஆனார் தெரியுமா? நீ புதுசா ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிட போறேன்னு அன்னைக்கு முழுக்க புலம்பிட்டே இருந்தாரு. ஆமா வீரா, நீயே ஒரு தடாலடி பார்ட்டி. நீ ஏடா கூடமா ஏதாவது செய்ய போய் அது காயத்ரிக்கு இன்னும் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துருமோன்னு எனக்கு தோணிருச்சு. மாமா, நான் ஏற்காடு கிளம்புறப்பவே தெளிவா பிளான் பண்ணிட்டு தான் கிளம்புனேன் மாமா. சூர்யாவையும் சுப்புவையும் நேரடியா பார்க்க கூடாது, அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் பிரிய வைக்கணும்னு நினைச்சேன், முடிச்சேன். எப்படி? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. அடுத்தது என்ன அத சொல்லுப்பா முதல்ல. இது பாருங்கம்மா, காயத்ரியையும் சூர்யாவையும் சேர்த்து வைக்கணும். இனி சூர்யாவோட மனசை மாத்தணும். அதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்.